எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்குது இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார், 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப கஷ்டத்தில் கிடந்தேன்ப்பா, பாடுபட்டுட்டேன், என்ன பாவம் பண்ணேன், யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் ஒரு பாவமும் பண்ணல, என்னால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு நல்லது தான் நினைப்பேன். நான் 10 ரூபா என்கிட்ட இருந்தால் 4 பேர்த்துக்கு கொடுத்து தான் உதவுவேன், யார் தும்புக்கும் நான் போகிறது கூட கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம் வருதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்பீங்க. உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு சொல்ல வர்றது தான் இந்த சித்திரை மாதம், இந்த வருஷம்னே சொல்லலாம். இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறதே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு டாப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உச்சந்தோட போகிற விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த வருஷமே அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கான ஒரு தொடக்கமாக தான் இந்த சித்திரை மாதம் வருது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அற்புதமான இடம், ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவான் சரியில்லாத இடத்துல இருந்துட்டார். அது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் போய் குரு பகவான் மாட்டிக்கிட்டார் இல்லையா. இப்போ அதுலேருந்து நீங்கள் லேசாக மீண்டு வெளில வர போகிறீங்க. ஏன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. அதோட போன மாதத்தில் பயங்கர கஷ்டம் இருக்கும், பங்குனி மாதத்தில். ஏன்னா ராசிக்கு அதிபதியான புதன் நீசமும் அடைஞ்சு போயிட்டார், வக்கரமும் அடைஞ்சு போயிட்டார். 2 கையும் அவருக்கு உடஞ்ச மாதிரி, நமக்கு 2 கை உடஞ்ச மாதிரி தான். ஒத்த கை உடஞ்சி போனாலே வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரே நேரத்தில் வக்கரம் நீசம் 2ம் அடைகிறாரு அப்படிங்கிறது நமக்கு சரியான ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கோம். நல்லா போயிட்டு இருந்தவன் திடீர்னு கீழே விழுந்திருப்பான், ஒரு கை கால் அடிபட்டு போச்சுன்னு படுத்த பொறுக்கியாகி கிடந்திருக்கணும். இந்த மாதிரியான சூழல்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் பதில் சொல்ல போகிற ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. ஏன்னா மாதம் தொடங்கி 2 நாள் தான். 3ஆம் தேதி ராசி அதிபதி புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, வலுவடைஞ்சு போகிறாரு. இப்போ ராசி அதிபதிக்கு பலம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு கிடைச்ச மாதிரி இது ஒரு யோகமான காலம். ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாயிடும். ரொம்ப ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது இருக்கும். பரவாயில்ல, சுறுசுறுப்பாக இருக்குது, உடம்புல இருந்த பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சொந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குறுக்கீடு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உடம்பு சரியில்லாமல் படுக்க நமக்கு பின்னாடி போட்டியாளர்கள் எல்லாம் மேலே ஏறி போயிருப்போம். இப்போ இதுக்கு மேலே நாம் கடன்னு வேகமாக செயல்பட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தொழிலில் நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு காட்டக்கூடிய நேரம். அது மாதிரி சொந்த வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வம் இருக்கும். ஒரு கடை வச்சுருக்கேன், சின்னதாக இருக்குது, இல்லைவா மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கடையை பிடிச்சி வைப்போம். ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், லேசாக டீ கடையை போடும். ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அப்படியே ஹோட்டலில் ஆரம்பிப்போம். ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கேன், அப்படியே நைட்டு கடையும் போடும், 24 மணி நேரத்துக்கு வியாபாரம் போடணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வு அப்படிங்கிறத ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நேரமும் நல்லா இருக்குது. இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம விழுந்து ஏந்திரிக்கும் போது 4 பேர் வாடா நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, தோளில் கை போட்டு, அது பெரிய விஷயம். அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதோட இந்த 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது பார்த்தீங்களா, இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது 8ஆம் தேதியோட முடிஞ்சு போகுது. அது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் 7ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். கொஞ்சம் சகோதரர்கள் வழியில், மைத்துனர்கள் வழியில் சின்ன பிரச்சனை வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதை அப்படியே ஓரம் கட்டி விடுங்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும்.
ரொம்ப அற்புதமாக இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பண்ணி சாதிச்சே ஆகணும். நம்ம இப்படியே உட்காந்து என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று புட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. உட்காரவே மாட்டீங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். சாதிச்சு காட்டிடலாம். அதோட இந்த மாதத்தில் வரப்போகிற குரு பயிற்சி அப்படிங்கிறதா உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகுது. மவராசனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சகல செல்வாக்கும் பெற்று சௌபாக்கியத்தோடு வாழ போகிற நேரம் தான் இந்த குரு பயிற்சி. ஏன்னா ராசிக்கே சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி, கடன் நோய் பகை எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கிறதால சனியே இதெல்லாம் தடுப்பார். நம்ம தடுக்க வேண்டியதில்லை. பெரிய எப்பேற்பட்ட மலை மாதிரி வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் புலப்பு பாருங்கள், அது தானாகவே தவிடுபொடி ஆகிடும். ஏன்னா அங்கே சனி உட்காந்துருக்காரு. சனியை எதிர்த்து வெள்ளத்துக்கு யாருமே கிடையாது. அப்படிங்கிறதால கடனை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, வருமானம் வரும், கடனை அடைச்சிடலாம். நோய் நொடி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்க வேலையை பாருங்கள், அப்பப்போ வைத்தியம் பார்க்குறீங்களா, சரியாக போயிடும், பெருசாக பாதிப்பு இருக்காது. எதிரி இருக்காங்களா, தானாகவே தோத்துட்டு ஓடி போடுவான். நம்மள்ட்ட மோத முடியாதுங்கிறத அவன் உணர்ந்துருவான். வேலையை மட்டும் பாருங்க, அதுக்காக நேரத்தை செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் ரிஷபராசிக்கு மாற போறாரு. உங்களோட ராசியை பார்க்க போறாரு. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. சனி நல்ல இடத்துல இருந்தாலும் குரு அஷ்டமத்துக்கு போயிட்டாருங்கிறதால 5 ரூபா காசு பணம் வரல. எதிரியை பார்க்குறேன், எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறேன், ஆனால் மிச்சம் எடுக்க முடியல 10 ரூபா. அப்படி தானே இருந்தது. இப்போ குருவே சாதகமாகறாரு. அப்படிங்கும்போது மிச்சம் எடுக்க போறீங்க. இந்த உடல் பிணி ஏன் கொடுத்தது அப்படின்னா, இந்த அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது செலவும் பண்ண வைப்பாரு. ராசிக்குள்ளேயே சர்ப்ப கிரகமான கேது இருக்கு, விஷமற்ற பாம்பு கேது இருக்கு, கலத்திரத்தில் ராகு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுத்தது. இது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே சொந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு உடல்லையும் பிணியை கொடுத்தது. ரெண்டும் சேர்ந்து இப்போ மாறப்போகுது. ஏன்னா ராசிக்குள்ளே இருக்கிற கேதுவை குரு பகவான் பார்க்குறார். அவர் புனிதம் அடைஞ்சு போகிறார். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எது வந்தாலும் எனக்கு கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கடவுள் நம்பிக்கை குறைஞ்சவங்க, இல்லாதவங்க, என்னையா அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், நான் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு கடவுள், ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் வெறுத்தவங்க கூட எது கிடைச்சாலும் அப்பா கடவுளாக பார்த்து கொடுத்தாயா அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சோம்னா கடவுள் காப்பாற்றிட்டான். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் 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 கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு இன்னும் நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத அதிகம் கொடுக்குங்கிறதால இந்த சித்திரை மாதம் அற்புதமான மாதம். அதோட சித்திரை 12 மேசராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு தன பாக்கியாதிபதி, 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் மேசராசியில் உட்காந்துக்கிட்டு சப்தம பார்வையை அவரோட வீட்டையே பார்ப்பார். இதுவும் ஒரு புனித பயணத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க ஒரு கோயில் கோலம் அப்படின்னு. நல்லா இருக்கேன், அப்போ நம்ம ஒரு வேண்டுதல் நிறைவேறி போச்சுப்பா, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வருவோம், ஒரு திருப்பதி போயிட்டு வரோம் அப்படின்னு குடும்பத்தோட கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்வீங்க, வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க. அதுமாதிரி அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டுக்கலாம். பெரிய பிரச்சனையாக இதுதான் இருந்திருக்கும் வீட்டுக்குள்ளே. எல்லா நகையும் கொண்டு வச்சுட்டு ஒரு நல்லது கட்டத்துக்கு கூட நான் வெறுங்கலத்தோடு போகிறேன், மஞ்சகத்தை போட்டு போகிறேன்னு பொம்பளைங்க சத்தம் போட்டு பிரச்சனை ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னா 7ல் ராகு இருந்துட்டு இதெல்லாம் செய்வார். இப்போ நேரம் நல்லா இருக்கா, அந்த ராகு யார் இருந்தால் என்ன, குரு பார்வை ராசி கிடைக்குது, எல்லாத்தையும் அடிச்சு ஃபுல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகை நட்டை மூட்டு போட்டு எல்லாத்துக்கும் போட்டு அழகு பார்க்க போகிற ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்துடுது. அதுமாரி பெண் பிள்ளைகளோட கல்யாண முயற்சிகளுக்காக சீர்வரிசை பொருளை வாங்கி சேர்ப்பீங்க, பிள்ளைக்கு நகை வாங்கி சேர்ப்பீங்க, முக்கியமான பாத்திர பண்டெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. இது எல்லாத்துக்கும் இப்போ நேரம் நல்லா இருக்குது. காசு பணம் 10 ரூபா மிச்சம் கிடைச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதால காசு பணம் கிடைக்கும். அதோட குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் 3வது வீட்டையும் 5வது வீட்டையும் பார்க்குறாரு. அதையும் மறந்துடக்கூடாது. 3 பார்க்கும்போது சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், சகோதரர்களோட ஆதரவு நல்லா இருக்கும், குடும்ப சொத்துக்களை பிரிச்சுக்கலாம். 5 பார்க்குறாரு அப்படிங்கும்போது பிள்ளைப்பேர் இல்லாதவங்களுக்கு பிள்ளைப்பேர் உண்டாகும், பிள்ளைகள் படித்து நல்ல வேலைக்கு போவாங்க, சுமாரான பிள்ளைங்க கூட நல்லா படிக்கும், மாணவர்களோட கல்வி உச்சத்தை தொடும். பிள்ளைங்க பேரை சொன்னால் நம்மளை அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம்மளுக்கு பெருமையை சேர்ப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான தொடக்கம் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. வருஷ பிறப்பன்னைக்கு விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளித்து முழுவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் முழுக்க இல்லை, வருஷம் முழுக்கவே கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போங்க. வருஷ பிறப்பன்னைக்கு குலதெய்வம் தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு ஏதாவது போய் கடவுளை வணங்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு விஸ்வரூபமான வருடம் தான். குரோதி வருடம் உங்களை குபேரனாக்க போகிற வருடமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.